எஸ் சார். இங்க தங்க ரூம் வேணுமே. எத்தனை நாள் தங்க போறீங்க? 1 வீக் தங்குவோம். ஓகே. இவங்க யாரு? இவங்க என் மிஸ்ஸஸ். ஃபைன் சார். ஓகே. இந்த ரெஜிஸ்டர்ல உங்க அட்ரஸை ஃபில் அப் பண்ணிடுங்க. அப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். இந்த டீடைல்ஸ்லாம் நேர்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க சார். ஓகே சார். ஹலோ, வாங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் 104ல வச்சிருங்க. ஓகேமா, வச்சிருவோம். நான் வெயிட்டோட மேலே போறேன். நீங்க வெயிட் பண்ணி மேடமை பார்த்துட்டு வாங்க. Thank you very much. Okay sir. Thank you. Okay sir. Okay. துணி வச்சிருக்கானுங்களா இல்லை வேற ஏதாவது வச்சிருக்கானுங்களா தெரியல. என்ன இவ்வளோ வெயிட் ஆகுது? வெயிட்டான பார்ட்டியில் வெயிட்டாக தான் இருக்கும். இவங்கள மாதிரியே இவங்க பேக்கும் வெயிட் ஆகுது. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வேற ஏதாவது வேணுமா சார்? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, 1000 ரூபாவை பார்த்ததே இல்லையே சார் இது வரைக்கும். ஐயோ ஐயோ. எனக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? டெய்லி வாங்கிட்டு வர்றது எனக்கு திரும்பவும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். வேற ஏதாவது சீக்கிரமா வாங்கிட்டு வா. சீக்கிரமாவா? ஏய் டுபுக்கு, சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. போடானா என்ன லுக்க விட்டுட்டு இருக்கா? போடா டுபுக்கு. அவசரம் போலது. ரேகாமா, நீ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டுரு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி சார். ரசனையே இல்லாத ஆளு. நீங்க தான் புதுசா வந்து தங்கி இருக்க கெஸ்டா? ஆமா. ஏன்? நான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர். ஓஹோ, அப்படி. ஆமா. நான் உங்க மிஸ்ஸஸை கொஞ்சம் பார்க்கணுமே. எதுக்காக பார்க்கணும்? இல்ல, கொஞ்சம் பார்க்கணும். அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க, வாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல எனக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? தேங்க்யூ டுபுக்கு. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, போத கொஞ்சம் ஏறுச்சுன்னா.
வாங்க சார். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேணாம், நீயே சாப்பிடு. மனுஷனுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சின்ன நிம்மதி வேணும். கண்ணங்கிட்ட பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கேன், முதல்ல அதை சாப்பிடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன். கந்தா, 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 எங்கடா போன? கீழே கொஞ்சம் வேலை இருந்தது. அப்படியா? சார் இப்ப வந்துருவாரு, சீக்கிரமா காஃபி கொண்டு வா. காஃபி மட்டும் போதுமா இல்லாச்சி ஏதாவது வேணுமா? போடா டுபுக்கு டுபுக்கு. ஐயோ ஐயோ, சீக்கிரமா காஃபி கொண்டா. சார், சார், தலைவலி எப்படி இருக்கு சார்? இப்போ வலி இல்லை ரக்கா, சரியாயிடுச்சு. நான் நெருங்கி நெருங்கி வந்தாலும் நீங்க விலகி விலகி போறீங்களே, ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நானும் ஒரு சராசரி மனுஷன்தான், ஆனா எனக்குள்ளேயும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன் இருக்கான். இரக்கமே இல்லாத ஒரு அரக்கனும் இருக்கான். நான் அவங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன். உங்க கஷ்டம் என்னங்கறத என்கிட்ட சொல்லுங்க சார், அதையாவது நான் கேக்குறேன் சார். தேவாமுதம் ஜீவாமுதம் பெண்தான் சந்திரோதயம் சூரியோதயம் கண்தான். தம்பி, தம்பி, ஐயோ, இங்க வா. என்ன பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா? ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை பொம்பளைங்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கின்னு ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுங்கடி. ஓஹோ, அப்படியா? சாரிப்பா. இங்க வாப்பா கண்ணா, பக்கத்துல வா. வெக்கமா இருக்கா? உன் வெக்கத்தை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வாப்பா, வாப்பா. உன் வெக்கத்தை விரட்டட்டுமா? என்ன வழி? வெக்கத்தை விரட்ட ஒரே வழி விளக்க அணைக்கிறது தான். ஐயோ, வெக்கம் போய் பயம் வந்துருச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. ரொம்ப பயமா இருக்கு, யாருமே இல்லையா காப்பாத்த? மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் நீதானடி. ஐயோ, நான் பாக்குற பக்கம்லாம் சக்கிலா படமா தெரியுதே சாமி, நான் என்ன பண்ணுவேன்? சூப்பர் ஐடியா. முதலாளியும் இல்ல, மேனேஜரும் இல்ல. இன்னைக்கு வர காசெல்லாம் நமக்கு தான். இங்கேயும் ரொப்பிக்குவேன், இங்கேயும் ரொப்பிக்குவேன், இங்கேயும் ரொப்பிக்குவேன். பின்னாடி பாக்கெட் இல்லையோ, நாளைக்கு வச்சுக்குவோம், நாளைக்கு வச்சுக்குவோம். ஐயோ, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே, ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே. ஐயோ, எவனாவது வந்து தொலைங்களாண்டா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் வரல, நான் வரல. வாடா, பயப்படாதடா. பயமா இருக்கு, வா வா. பயமா இருக்கு எனக்கு. ஆஹா, வந்துட்டாங்களா, வந்துட்டாங்க. வாங்க வாங்க, சிங்கிளா வேணுமா டபுளா வேணுமா? வாங்க வாங்க. ஏதோ பேய் இருக்காமே. ஐயோ, பேய் இல்ல, நாய். நாய் இல்ல, நாய் பாலாட்டுமே, அதான் இருக்குது. அங்க பாரு, அங்க அங்க. ஆனா நீங்க தேடி வந்த என் மகன் மணிவண்ணன் இப்போ உயிரோட இல்ல. என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க? நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் சொல்றத நம்புங்க, அவன் இப்போ உயிரோட இல்ல. நீங்க உங்க பையனை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொல்லி நடிக்கிறீங்க. இல்ல, நான் பொய் சொல்ல, உண்மையத்தான் சொல்றேன். அவன் போனதோட எல்லாத்தையும் இழந்துட்டேன். இதெல்லாம் காலம் செய்யற கொடுமை. என் வாழ்க்கை கதையை சொல்றேன், கேளுங்க. நானும் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். எப்பவுமே இன்பமான வாழ்க்கை, எல்லா விதங்களிலும் நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனிதனுடைய ஆசை பேராசையா மாறி போகிறப்ப தான் அவனுடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது. விதி போட்ட விதிக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன?
ஆசை வலையில விழுந்த அல்லும் பகலும் பலவிதமான மது வகைகள், விதவிதமான பெண் துணைகள் இஷ்டத்துக்கு அனுபவிச்சேன். கஷ்டத்துக்கு ஆளான என் பொண்டாட்டி ஒரு நாள் கண்ணை மூடிட்டான். கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டான். நான் என்னுடைய வெப்பாட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.